இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். விஜயலட்சுமிங்கிறவங்க எழுதியிருக்காங்க, ராணிப்பேட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க. நான் சுவிசேஷ ஊழியரே, ஒரு இடம் பிடிச்சு நான் ப்ரேயர் நடத்துவேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய இடம் வேணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இந்த ஜாய் டிவியை பார்த்துட்டு அம்மாட்ட ஃபோனில் ஜெபம் பண்ணேன். அம்மா சொன்னாங்க, ஒரு விசாலமுள்ள இடத்த நிச்சயம் ஊழியத்துக்கு தருவார்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன தீர்க்கத்தை செஞ்சபடியே கர்த்தர் ஒரே மாத்தியில் 150 பேர் 200 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய இடத்த தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவான்னு சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? மத்தேயு 17வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோமானா, அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். நன்றாய் கவனிங்க. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அப்பா சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒரு மனுஷன் வருகிறான், தான் பிள்ளை சந்திர ரோகியாய், அவன் அடிக்கடி கஷ்டப்படுறாங்கயா, அவன் கொடிய வேதனைப்படுறான், திடீர்னு போய் தீயில விழுகிறான், திடீர்னு போய் தண்ணிக்குள்ள விழுகிறான், இவனை சுஸ்தமாக்கணும்னு சொல்லி உங்க சீசர்கள்ட்ட கொண்டு வந்தோம், அவங்களால கூடாமற் போயிட்டு இருப்பா, நீங்க விடுதலை ஆக்குங்கப்பா. நல்ல கவனிங்க. அப்பா சொல்லுகிற வார்த்தை சீசர்களுக்கு சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்துல பொறுமையாயிருப்பேன்? அப்படின்னு சொல்லி அப்பா சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். எல்லாம் கவனிங்க. அதுக்கப்புறம் ஏசப்பாட்ட கொண்டு வர்றாங்க. பிசாச அதட்டுறார், சுகம் கொடுக்கிறார். சுகம் கொடுத்து அனுப்பிவிட்ட உடனே சீசர்கள் ஏசப்பாட்ட வந்து சொல்றாங்க, ஐயா, ஏன் எங்களால கூடாமற் போயிட்டு? ஏன் எங்களால முடியல? உங்களோட கூட தானே இருக்கிறோம், உங்களோட கூடயே இருக்கிறோமேப்பா, நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைய தானப்பா, நாங்க உங்களால தானப்பா நாங்க அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு உங்க பின்னாடியே உங்களுக்காக நாங்க வருகிறோம், குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு உங்க பின்னாடியே நாங்க வர்றோமேப்பா, உங்க சீசர்களாவே நாங்க எப்போதும் காணப்படுறோமேப்பா, ஏன்பா எங்களால முடியல? இந்த பிசாச விரட்ட எங்களால ஏன் முடியல? அப்பாவிடத்துல வந்து கேட்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஏசப்பா கூட தான் இருக்கிறாங்க, ஆனா அவர் மேல விசுவாசம் இல்லை, அவருடைய வார்த்தையில விசுவாசத்தை வைக்கல. நல்லா கவனிங்க. கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளை நமக்கு முதலாவது தேவை விசுவாசம். விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தா தான், விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளிகளை ரட்சிக்கும்னு வேதத்துல பார்க்கிறோம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நல்லா கவனிங்க. இந்த விசுவாசத்தாங்க முக்கியம். விசுவாசம் இருக்கிற பிள்ளைங்க தான் இயேசு சாமி என்ன மாதிரி செஞ்சாங்களோ அதே மாதிரி அற்புதத்தை பார்க்க முடியும், செய்ய முடியும். இன்னைக்கு சீசர்களால் கூடாமற் போயிற்று. அப்பாவிடத்துல வந்து கேட்குறாங்க, என்னங்க ஐயா ஏன் ஆச்சு? அப்பா சொல்றாரு 20வது வசனம், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். நல்லா கவனிங்க, அவங்களுடைய அவிசுவாசத்தினால தான் இது கூடாமற் போயிற்று. ஒரு அற்புதம் செய்ய கூடாமற் போயிற்று. பிசாசை துரத்த முடியாமற் போயிற்று. நல்லா கவனிங்க. அப்பா என் கூட இருக்கிறாரு, அப்பாவுடைய சத்தத்தை கேட்டு நான் நடக்கிறேன். ஒரு மெய்யான ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்படுமானா, இயேசுவின் நாமத்தினால எதை சொல்றோமோ அது அப்படியே பிசாசு கீழ்ப்படியும். நல்லா கவனிங்க. ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அதனாலதான் அப்பா சொன்னாரு, ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் உள்ளவனாயி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படியே ஆகும். உனக்கு விசுவாசம் வேணும்பா. என் கூட இருக்கிறது பெருசு இல்லப்பா, என் கூட தான்ப்பா இருக்கீங்க, என் சீசர்களா தான்ப்பா இருக்கீங்க, எனக்கு எல்லா வேலைகளும் நீங்க செய்றீங்கப்பா, என் பின்னாடியே வாரீங்கப்பா. உங்களுக்கு முக்கியமான தேவை ஒன்று இருக்குப்பா, அது விசுவாசம். இந்த விசுவாசம் தான்ப்பா உங்களுக்கு வேணும். வார்த்தையில விசுவாசம் வேணும். நான் உங்களோட இருக்கிற தெய்வம்ன்றதை நீங்க விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் இருந்தா தாங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். எங்க அப்பா என் கூட இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம், அந்த உணர்வு எப்போது நம்மிடத்துல காணப்படுமானா, நம்ம ஒரு நாளும் அப்பாவுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகள் கடந்து வந்த பாதையில அதுதான். எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது எலியா சொல்லுகிறார், என்னுடைய வாக்கின்படியே மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நல்லா கவனிங்க. அந்த ஒரு உணர்வு, அப்பாவுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த பிள்ளையினுடைய வார்த்தையை அப்படியே ஆண்டவர் அங்கீகரித்தார். அதே போலயே நடந்தது. தேவ பிள்ளைகளாக நமக்கு அந்த உணர்வு வேணும். அப்பா என் கூட இருக்கிறாருங்கிற உணர்வு வேணும். அவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாருங்கிற விசுவாசம் நமக்கு வேணும். அவருடைய நாமத்துல எல்லா அதிகாரமும் இருக்குங்கிற விசுவாசம் நமக்கு வேணும். இந்த விசுவாசத்தோட நம்ம அதிகாரம் பண்ணும்போது தான் பிசாசு முன்பாக நிற்க முடியாது. நல்லா கவனிங்க. ஏசாமி சீசர்களை அனுப்பும்போது அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தான் அனுப்பினார் ஒவ்வொருவரையா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் நமக்கு அது வேணும். முதலாவது தேவை விசுவாசம். மத்தேயு 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தோமானா, இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்பா சொல்லுகிறார், எப்பா ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டுன்னு சீசர்கள் கேட்கும்போது அப்பா சொல்லுகிறார், உனக்கு தேவை விசுவாசம். இரண்டாவது ஜெபம். மூன்றாவது தேவை உபவாசம். உபவாசம், ஜெபமும் வேணும், உபவாசமும் வேணும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதிகாரம் உள்ளவர்களாய் வல்லமை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமானா, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவை விசுவாசம். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையாய் காணப்படணும்.
ஜெப வாழ்க்கையாய் காணப்படணும். ஜெபம் என்பது அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு. இந்த தொடர்பு இருந்தா தாங்க நம்ம மூலமா அப்பா செயல்பட முடியும். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. செல்போன் இருக்கு. என்னதான் செல்போன் விலை கூடுன்னு செல்போன் இருந்தாலும் அந்த தொடர்பு, தொலை தொடர்பு இல்லைன்னா, அந்த நெட்டு கனெக்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் அதனால காணப்படாது. கனெக்ஷன் வேணுங்க, தொடர்பு வேணும். இந்த தொடர்பு இருக்கும்போது தான் நமக்கும் அவருக்கும் ஒரு உறவு காணப்படும். இந்த தொடர்பு வேணுங்க. எப்படி செல்போன்ல அந்த தொலைத்தொடர்பு இல்லைன்னா, நெட்டு கனெக்ஷன் இல்லைன்னா அந்த செல்போனால ஒரு பிரயோஜனமும் இல்லையோ, அதே போல தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அப்பாவோட ஒரு தொடர்பு இல்லைன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் அப்பா சொல்லுகிறா, அப்பா உனக்கு அதிகாரமுள்ள வாழ்க்கை நீ வாழணுமா, உன்னால கூடணுமானா, பிசாசுகளை துரத்த உன்னால கூடணும் வேண்டுமானா, நீ செய்ய வேண்டுமானா, உனக்கு இருக்க வேண்டியது காரியம் ஜெபம். முதலாவது தேவை விசுவாசம், இரண்டாவது தேவை ஜெபம், மூன்றாவது அப்பா சொல்லுகிறார் உபவாசம். உபவாசம் இது ரொம்ப முக்கியமானதா அப்பா சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. ஜெபம் என்பது அவருக்கு நமக்கு ஒரு தொடர்பு. உபவாசம் என்பது அவருடைய வார்த்தையை நம்மை உட்கொண்டு வார்த்தையினால பலன் பெறுவது. நல்லா கவனிங்க. உலக பலன் அல்ல, இது ஒரு உன்னத பலன். இந்த உன்னத பலன் எப்போ வரும் தெரியுமா? அவரோடு ஒன்றாய் கலந்து அவருடைய வார்த்தையின் மூலம் நம்ம பலப்படுத்தும் போது தான் இந்த உன்னத பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதனால தான் அப்பா சொல்லுகிறாரு, உன்னுடைய உபவாசம் மிக முக்கியம். இந்த உபவாசம் இருக்கும்போது பிசாசுகள் கீழ்ப்படியும். நன்றாய் கவனிங்க. இயேசுசாமி 40 நாள் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அந்த 40 நாட்கள் அவர் உபவாசத்தோட காணப்பட்டார். உபவாசம் முடிஞ்சிச்சுங்க. அப்பாவுக்கு பசி உண்டாச்சு. உடனே பிசாசு கேட்குறான், ஐயா நீங்க தான் தேவனுடைய குமாரனாச்சே, இந்த கல்லுகள்லாம் அப்பங்களாகும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம உபவாசம் என்பது அப்பாவுடைய வார்த்தையினால் நம்மளை நிரப்புவது. அது ஒரு உன்னத பலன். இந்த உன்னத பலன் இருக்கும்போது தான், அந்த உன்னத பலத்தில் நம்ம பேசும்போது தான் பிசாசம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும். நல்லா கவனிங்க. அப்பாவுக்கு இருந்தது அந்த உன்னத பலன். உன்னத பலன் இது நமக்கு முக்கியமாக வேணும். மார்க் 9வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தோம்னா, அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. நல்லா கவனிங்க. ஜெபமும் உபவாசமும் ஒன்று சேரும்போது, நல்லா கவனிங்க, ஒன்று சேரும்போது எந்த ஒரு பிசாசினுடைய கிரியைனாலும் சரி அது நீங்கி போயிடும். நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிசாசினுடைய போராட்டமா,
உங்கள் குடும்பத்தில் பிசாசினுடைய போராட்டமா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஜெபத்தோட கூட உபவாசம் பண்ணுங்க. ஜெபத்தோட கூடிய உபவாசம், விசுவாசத்தோட கூடிய உபவாசம், இந்த 3 கலந்து இருக்கும்போது ஒரு நாளும் பிசாசு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசம், ஜெபம், உபவாசம், இந்த 3 கலந்து இருக்கும்போது ஆண்டவருடைய மகிமையான காரியம் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிசாசு, அவன் புறப்பட்டு போவான். நல்லா கவனிங்க. ஏசப்பா கடந்து போகிறார். லேகியோன் என்று அவனுக்குள்ள 2000க்கு மேலான பிசாசு உள்ள வந்து குடி வந்திருக்கு. அவனை அலக்கழிக்குது. சங்கிலி போட்டு கட்டியிருக்கிறாங்க. சங்கிலியெல்லாம் முறிச்சிட்டு வாரான். அவன் இருக்கிற இடம் கல்லறையான ஒரு இடத்துல காணப்படுறான். அவனை கண்டாலே எல்லாருக்கும் பயம். எல்லாம் கவனிங்க. ஏசப்பா போறாரு, போய் லேகியோனுக்குள்ள இருந்த பிசாசு அதட்டுறாரு. நீ இவனை விட்டு போன்றார். எப்பா என்னை வேதனைப்படுத்தவா வந்தீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் பாருங்க, அதுவும் கேட்க ஆரம்பிக்குது. நாங்கள் அந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே போய்க்கிடவா? சரி போ. நல்லா கவனிங்க. பன்னிகளை மேய்ச்சிட்டு வராங்க, அதுக்குள்ளே போயிடுச்சு. அது அத்தனையும் போய் அப்படியே கடலுக்குள்ளே முங்கி விழுந்துருச்சு, செத்து மடிஞ்சிச்சு. நல்லா கவனிங்க. எந்த ஒரு போராட்டம்னாலும் சரி, எந்த ஒரு பிசாசினுடைய கிரியினாலும் சரி, ஜெபத்தினாலோ உபவாசத்தினாலோ அதை மேற்கொள்ளுங்கள். நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய உபவாசம், இந்த 3 ஒன்றா கலந்திருக்கும் போது அவருக்கும் நமக்கு இருக்கிற தொடர்பு அதிகமாகும். அப்பாவுடைய நேசம் நம்ம மேலே காணப்படும். அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். இந்த அக்கினிக்கு முன்பாக எந்த ஒரு காரியமும் முன்னாடி நிற்க முடியாதுங்க. நீங்களும் நானும் வல்லமை உள்ளவர்களாய் காணப்படணும், அனல் உள்ளவர்களாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கை அனலாய் இருக்கணுங்க, வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது. அனலுள்ள ஜீவியம் நமக்கு வேணும். அனல் வேண்டுமானா நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கையாய் மாறணும், ஒரு விசுவாச வாழ்க்கையாய் மாறணும், ஒரு உபவாசம் உள்ள வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். அப்பொழுதுதாங்க ஆண்டவருக்கு நமக்கு ஒரு தொடர்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்பாவோட நெருக்கம் அதிகமாகும். அப்பா நமக்குள்ளே வாசம் பண்ணுவாருங்க. நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திற்கும் கட்டப்பட்டு இருக்கும். பூமியில் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும். இந்த ஒரு விசுவாசம் வேணும். சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் எங்களால் கூடாமல் போச்சு? உங்கள் கூட தானப்பா நாங்கள் இருக்கிறோம், உங்கள் அற்புதங்களை பார்க்குறோமேப்பா, உங்கள் அதிசயங்களை பார்க்குறோமேப்பா, உங்களோடையே கூட நடக்கிறோமேப்பா, ஏன் எங்களால் மட்டும் ஏன்பா கூடாமல் போச்சு? எப்பா நீங்கள் என் கூட தான்ப்பா வாரீங்க, என் கூட தான் இருக்கீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைப்பா. உங்கள் அவிசுவாசத்தினால தான்ப்பா இது முடியாமல் போச்சு. நல்லா கவனிங்க. ஒரு வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமானா நம்முடைய ஜெபத்தை ஒருத்தர் அப்பா கேட்குறாருங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வேணும். இன்னொரு காரியம், அவருடைய நாமத்து மேலே நம்ம விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம ஜெபிக்கும் போது தான் அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அப்பா சொல்றாரு, என் பிள்ளைங்க வியாதியஸ்தர்கள் மேலே கையை வைப்பாங்க, அவங்க சுஸ்தமாக வாங்க. கவனிங்க. தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனல் வேணும். இவங்க ஜொலிக்க வேண்டுமானா அப்பா சொன்ன காரியம்
அப்பாவுடைய வல்லமை நமக்குள்ள காணப்பட வேண்டுமானா நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும், ஒரு உணர்வுள்ள வாழ்க்கை வேணும். உணர்வு இருக்குமானா அப்பா நம்மோடு கூட இருந்து செயல்பட ஆரம்பிப்பார். நல்லா கவனிங்க, நம்ம போய் நம்முடைய கைகளை வியாதியஸ்தர்கள் மேலே வைக்கும்போது அப்பாவுடைய கையும் அவர்கள் மேலே அமரும். நம்ம 2 பேருடைய கையும் ஒன்று சேரணுங்க. 2 பேருடைய கையும் ஒன்று சேரணும். நம்ம 2 பேருடைய பார்வையும் ஒன்று சேரணும். அப்பாவுடைய பார்வையும் நம்ம பார்வையும் ஒன்று சேரணும். நம்ம பார்க்குற பார்வை அவர் பார்க்குற பார்வையாகவே காணப்படணும். ஏசப்பா பாருங்க, நிறைய பேர் பார்க்குற போதெல்லாம் அவர் மனதுருக்கம் உள்ளவராய் பார்த்தார்னு நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்பாவுடைய பார்வையை போல நம்முடைய பார்வை காணப்படணும். அவருடைய நடக்கையை போல நம்முடைய நடக்கைகள் காணப்படணும். அவருடைய சிந்தனையை போல நம்முடைய சிந்தனை காணப்படணும். ஒரு நாளும் அப்பாவுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடாது. வேதனைப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். அப்பாவுடைய வருகை சமீபங்க. வருகை மிக மிக சமீபம். அப்பாவுடைய வருகைக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். எப்பையும் சீசர்கள் கேட்ட மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. ஏப்பா என்னால் முடியலை. நல்லா கவனிங்க, அப்பா சொல்கிறாரு, அப்பா உங்கள் அவிசுவாசத்தினால தான்ப்பா முடியலை. உங்கள் அவிசுவாசம்தான். ஒரு சின்ன கடுகுவதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருக்காப்பா. ஒரு கடுகுவதையளவு விசுவாசம் இருந்தா எந்த ஒரு மலையும் கூட உங்களை வார்த்தையை கேட்டு நகலுமேப்பா. உங்களுக்கு அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும்ப்பா. தெய்வ பிள்ளைகளாக நம்ம ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். இந்த விசுவாசம் தாங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்லா கவனிங்க, விசுவாசம் இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்திலிருந்து நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானா நமக்கு தேவை விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாதனால தான் சீசர்களால் கூடாமல் போயிட்டு. அற்புதங்களை பார்க்குறாங்க, ஆனால் இவங்களால செய்ய முடியலை. அதிசயங்களை பார்க்குறாங்க, இவங்களால செய்ய முடியலை. அதனால தான் பாருங்க, அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா இவங்களெல்லாம் அனுப்பி விடுங்கப்பா, பொழுது சாயிற நேரமாச்சுப்பா. திரளான ஜனங்கள் 5000 பேருக்கு மேலே அப்பா பின்னாடியே நடந்து வராங்க. சொல்கிறாங்க, அப்பா இவங்களை அனுப்பி விட்டிங்கன்னா அவங்க போகிற வழியில் ஏதாவது கடைகளில் சாப்பிட்டு போவாங்கப்பா. அப்பா சொல்கிறாரு, அப்பா நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்கப்பா, நீங்களே போஜனம் கொடுங்கப்பா. நாங்கள் எப்படிப்பா கொடுப்போம்? இவ்வளோ பேருக்கு கடையில் போய் வாங்கணும்னாலும் எங்களால் வாங்கிட்டு வர முடியாது. ஒவ்வொன்றா யோசிச்சு பார்க்குறாங்க. நம்மகிட்ட அப்படி இல்லையே. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய விசுவாசத்தை அப்பா தூண்டி விட்டார். உங்ககிட்ட என்ன இருக்குப்பா அதை என்கிட்ட கொடுங்க. எங்ககிட்ட 5 அப்பா 2 மீன் தான்ப்பா இருக்குது. அதை கொண்டு வந்து அப்பா கையில் கொடுக்குறாங்க. அப்பா அதை ஆசீர்வதிக்கிறார், அதை கொடுக்குறார். எல்லாரும் சாப்பிட்டு மீதியான துணிக்கை எடுக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானது அதுதான். நம்மிடத்துல என்ன இருக்கோ அப்பாட்ட கொடுப்போம், அப்பாவிடத்துல கொடுப்போம். அப்பா ஏன் பலன் இல்லைப்பா, ஏன் ஞானம் இல்லைப்பா, ஏன் திறமை இல்லைப்பா, நீங்கள் எல்லாமே என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா. நம்முடைய முழு விசுவாசத்தையும் அப்பா மேலே வைப்போம். அப்பொழுதுதான் பாருங்க அப்பாவுடைய வார்த்தை நமக்குள்ள வேலை செய்யும். அவர் அதிகாரம் உள்ளவராய் இருந்தது போல நாமும் அதிகாரம் உள்ளவர்களாய் காணப்படலாம்.
பிசாசின் கிரியைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். அந்த ஒரு அதிகாரமுள்ள வாழ்க்கை, வல்லமையுள்ள வாழ்க்கை நமக்கு வேணும். ஒரு காரியம் நமக்கு இருக்குமானா நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் வாழலாம். செபிக்கும்படி கண்களை மூடுவோம். தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சீசர்கள் உம்மை பார்த்து கேட்ட கேள்வி, எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று? அப்பா, நீங்க சொன்ன பதில், உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் கூடாமற் போயிற்று. உங்களுக்கு தேவை விசுவாசம், உங்களுக்கு தேவை ஜெப வாழ்க்கை, உங்களுக்கு தேவை உபவாச வாழ்க்கை. இவைகள் இருக்கும்போது தான் உங்களுடைய வார்த்தைகள் அப்பாவுடைய வார்த்தைகளா மாறும். பிசாசு கீழ்ப்படியும். நீங்க கற்றுக் கொடுத்தீங்களேப்பா, அதை போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஜெப வாழ்க்கையில், எங்களுடைய உபவாச வாழ்க்கையில், எங்களுடைய விசுவாச பயணத்தில் இப்போது உம்மை சார்ந்து வாழ குறைவில்லாதவர்களாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.